மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. அவருடைய பெயர் ஏரோது ராஜா அவரை குறித்து கேள்விப்பட்டு ஓகே, அடுத்த வசனம். ஏரோது அதை கேட்டபோது அவன், நான் சிறைச்சேதம் பண்ணின யோவான் தான் எழுந்தான் என்றான். ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்பின் மனைவி ஏரோதியாளை தனக்கு மனைவியாக்கி கொண்ட போது யோவான் ஏரோதை நோக்கி, ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் இருந்தான். ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. அந்த மொத்தம் இது ஒரு உங்களுக்கு இந்த முன்கதை சுருக்க மாதிரி என்ன நடந்ததுன்னு சொல்லிடுறேன். ஹேரோடு த கிரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரோது இருந்தான். அவன் பெரிய ஆள் கிடையாது, ஆனா அவன் பேரு அந்த மாதிரி. இந்த ஏரோது மன்னன் எவ்வளவு மோசமானவன்னா, அவனுக்கு ஒரு 6 மனைவி இருந்தாங்க. அதுல ஒரு 3 பேரை கொண்டு விட்டான். 6 மனைவிக்கு எத்தனை மாமியாரு? 6 மாமியார். ஒரு மாமியாரையும் கொண்டு விட்டான். 6 பிள்ளைங்கள 3 பிள்ளைங்களையும் வெட்டி விட்டான். மிச்சம் இருந்த இவன் பயங்கரமான கொடுமையான ஆளு. இதெல்லாம் நீங்க மத்தேயில, மார்க்ல, லூக்கால கொஞ்சம் அங்கங்க எல்லா கதையும் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், நீங்க இது வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும். இப்ப அவனுக்கு 3 பசங்க மட்டும் மிச்சம் ஆயிடுறானு. ஒரு ஏரோது ஒருத்தன், ஏரோது ஆந்திபாஸ்னு ஒருத்தன், ஏரோது பிலிப்புன்ற ஒருத்தன். இந்த ஏரோது இன்னொருத்தருக்கான ஜுடியா சமேரியாவை ஆளக்கூடிய ஒருத்தனும், எருசலேமை ஆளக்கூடிய இந்த ஏரோது ஆந்திபாஸ், இப்ப நம்ம வாசிச்ச அந்த ஏரோது ஆந்திபாஸ் அவரோட பேர். அவரும் இருக்கும்போது இந்த ஜுடியா சமேரியாவை ஆழ்ந்து கொண்டிருந்த அந்த ஏரோது ரொம்ப கொடுமையானவனா இருந்து அவன் செத்து போயிடுறான். கடைசியில இவன் இருக்கிறான். ஆனா அந்த பிலிப்பு இருக்கான் பாருங்க, ஏரோது பிலிப்பு இருக்கிறவனுக்கு இளவரசனா இருந்தாலும் அவனுக்கு எதுவுமே கொடுக்கல. அவனுக்கு ஆளுகை செய்யறதுக்கு எந்த ஒரு பட்டமோ இல்ல ஒரு ராஜ்யமோ கொடுக்கல. அவன் எந்த ஒரு பட்டமும் இல்லாம இருக்கிறான். இப்ப என்ன நடக்குது? இந்த ஏரோது ஆந்திபாஸ் பிலிப்பினுடைய வீட்டுக்கு போறார். அங்க போகும்போது பிலிப்பினுடைய மனைவி ஹெரோதியஸை பார்த்த உடனே அவங்க 2 பேரும் காதல் கொண்டு ஹெரோதியஸை கூப்பிட்டு வந்துடுறாரு. அவங்க 2 பேரும் இங்க அரண்மனைக்கு வந்துடுறாங்க. ஹெரோடியஸ் அங்க ராஜகுமாரியா மாறிடுறான். முன்னாடியே இருந்தாலும் இப்ப ஆளக்கூடிய ஒரு ராஜகுமாரியா மாறிடுறான். இப்ப அவங்க இருக்கிறான். இப்ப யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்றாரு. இவர் பிரசங்கம் பண்ணும்போது ஏரோதியாளையும் இந்த ஏரோதையும் குறித்து ரொம்ப ஒரு இதா குறிச்சு, நீ மனம் திரும்பு, இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்களை குறித்து இவர் பிரசங்கம் பண்றாரு. இப்ப பிரசங்கம் பண்ணும்போது என்ன பண்றான் இவன் இந்த ஏரோது ஆந்திபாஸ் என்ன பண்றாரு? யோவான் ஸ்நானகனை பிடிக்குது. எப்படி? அவன் சொல்லக்கூடிய செய்தி எல்லாம் பிடிக்குது. நீ அந்த விட்டு மீதி எல்லாத்தையும் சொல்லுன்னு சொல்லி அப்பப்போ பொழுது போகாதப்பெல்லாம் இவனை கூப்பிட்டு இவனை பிரசங்கம் பண்ண சொல்லி கேட்கிறான். இவன் உள்ள சிறைச்சாலையில இருக்கிறான். ஏன்னா அவன் ஏன் அதை பண்ணல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 20வது வசனம் வாசிங்க. அது ஏனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து அப்பப்ப கூப்பிட்டு அவன்கிட்ட என்னென்ன கேட்கணுமோ எல்லாம் கேட்டுட்டு இதை பண்ணிக்கிட்டே இருந்தான். ஆனா இந்த ஒரு காரியத்துல இருந்து மாறல. இப்ப என்ன நடக்குது? ஏரோதியாளுக்கு மகா கடுப்பு. என்ன நடக்குது? இவன் யோவான் ஸ்நானகன் இவன் நம்மளை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறான், இவனை ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு ஏரோதியாளுக்குள்ள மகள் சலோமின்னு ஒரு பெண். அவ என்ன பண்றா? ஒரு நாள் இந்த ஏரோதி ஆந்திபாஸ் நல்லா தண்ணி அடிச்சுட்டு பார்ட்டி நடத்தும் போது அவ டான்ஸ் ஆடுறான். இப்ப டான்ஸ் ஆடின உடனே இவர் ஒரே மப்புல இருந்துட்டு, ஒரே போதையில இருந்துட்டு, என்ன வேண்டாலும் கேளு, ஆஸ்க் ஆஃப் மீ எனிதிங், என்ன வேண்டாலும் கேளு, நான் உனக்கு கொடுக்குறேன், ராஜ்யத்துல பாதி வேணுமா, என்ன வேணாலும் கேளு, நான் கொடுக்குறேன்னு எல்லாரும் முன்னாடி வீம்புக்கு பேசிடுறாரு. பேசின மாத்திரத்துல
உனக்கு என்ன வேணும்னு கேட்ட உடனே அவ என்ன சொல்றா, 1 மினிட் அப்படின்னு போய் அவங்க அம்மாட்ட போய் கேட்க போறா. ஏரோதியாள்கிட்ட போய், அம்மா இந்த மாதிரி சொல்லிட்டாரு, நான் என்ன வாங்குறது கேட்கறது. அவ சொல்லிட்டா, இந்த மாதிரி ஒண்ணும் இல்ல, யோவான் ஸ்நானகனுடைய தலைய ஒரு வெள்ளி தட்டுல வச்சு கொண்டு வந்து கொடுக்க சொல்லு. இப்ப இவன் குடிபோதையில இருக்கிறான், மீதி எல்லாரும் ஆளுங்க இருக்கிறாங்க, இவனால ஒண்ணும் செய்ய முடியாது. இவன் வந்து அதை மறுக்க முடியாம வேற வழி இல்லாம காவலாளிகளை அனுப்பிச்சு தலையை வெட்டி கொண்டு வந்துறான். இதுதான் நடக்குது, இந்த சம்பவம் நடக்குது. இதுல என்ன பண்ணா, இப்ப யோவான் ஸ்நானகன் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவரோட கசின் யாரு? இயேசு கிறிஸ்து. அதான் இதுக்கு எதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து. சோ அப்ப இயேசு கிறிஸ்தும் இவரும் ஒன்றா வளர்ந்தவங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, யோவான் ஸ்நானகன் வந்து இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாகவே வந்து அவர் ஊழியங்களை தொடங்கிட்டார். யோவான் ஸ்நானகன் மத்தேயு 3வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதை குறித்து தெளிவா இருக்கும். முதல் 2 வசனங்கள் வாசிங்க. அந்நாட்களிலே யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புங்கள், சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். 4வது வசனம் வாசிங்க. இந்த யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. இவன் ஆளை பார்த்தாலே எப்படி இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இவன் போட்டிருக்க ட்ரெஸ், இவன் காட்டு மேட்டில் அலையிறவன், வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் சாப்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரி இருந்து இவன் வந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இவன் பயங்கரமான பிரசங்கம் பண்றான். பண்ணும்போது சும்மா இல்லை, எல்லாரையும் வந்து ரொம்ப கடிந்து பண்ணக்கூடியதா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமா இருக்குன்னு சொல்லி. அப்ப அதுல 10வது வசனம் வாசிங்க. இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்க வருகிறார். இப்ப என்ன பண்றாரு, நீங்க வந்து ஒரு ஞானஸ்தானம் எடுக்க வரும்போது என்ன சொல்றாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி யோவான் 1வது அதிகாரத்துல இங்க வாங்க, 29வது வசனம் வாசிங்க. அதாவது ஆண்டவர் இவரை ஞானஸ்தானம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர்றாரு. வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றான், வாசிங்க அத. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் இவர்தான் சொல்லி அவரை பத்தி நல்லா சொல்லி கொடுத்துட்டு, அடுத்து அதுல வந்து பாருங்க 32வது வசனம் வாசிங்க. பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்திறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன். ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். 34வது வசனம் வாசிங்க. அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றார். முன்னாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஊழிய ஆரம்பிச்சிட்டாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்னோடியா வரக்கூடியவர், மல்கியா தீர்க்கதரிசியில சொன்னது போல முன்னாக வந்தாரு. அவருக்காக வழிகளை ஆயத்தப்படுத்துவதற்காக ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனத்தின் பிரகாரம் ஆண்டவருக்காய் வழியை ஆயத்தம் பண்ண வந்தவன் சொல்றாரு. அவரை பிடிச்சு நீதான் கிறிஸ்துவான்னு கேட்கும்போது, நான் கிறிஸ்து இல்ல, நான் அவருக்கு முன்பாக அவருடைய வழிகளை ஆயத்தப்படுத்த வந்தவன் சொல்றாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் சொல்றாரு. இது சாட்சி கொடுத்ததுக்கு அப்புறம் 35வது வசனம் வாசிங்க. அதுல 1வது அதிகாரத்துல, யோவான் 1வது அதிகாரத்துல நிற்கும்போது இயேசு தேவ ஆட்டுக்குட்டி என்றான். இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு, அந்த 2 சீஷர்களும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இப்ப வந்து என்ன, அவருடைய சீஷர்கள் இயேசுவுக்கு பின்பாக
போகக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்க இதுல 3வது அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் 3வது அதிகாரம் 29வது வசனங்க வாசிங்க. மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாட்டி உடையவனே மணவாளன், மணவாளுடைய தோழனோ ஆ, அருகே நின்று அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் ஆ, மணவாளுடைய சத்தத்தை குறித்து ஆ. மிகவும் சந்தோஷப்படுகிறான். சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் ஆ. இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இவர் மெய்யான தேவன் என்று சொல்லக்கூடியதாய், நான் சாட்சி சொல்லக்கூடியதாய், அவர் மணவாளன், அந்த மணவாளனுடைய தோழன் அப்படின்னு சொல்லக்கூடியதை சொல்றாரு. அதுல 29வது வசனமும் வாசிச்சிருங்க இப்போ ஒரு நிமிஷம். மணவா இ- 28. 28வது வசனம். நான் கிறிஸ்துவல்ல, நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் அவருக்கு முன்பாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தேவன், அவர் தான் மெய்யான தேவன், அவர் தான் பண்ண போறாரு, எல்லாத்தையும் சொல்லிடுறார். எப்படி, இவர் தான் எல்லாம் செய்ய போறார் என்னன்னு. அடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வரார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்ற பிறகு, பரிசுத்தாவியின் மூலமாய் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அவர் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் லூக்கா 4வது அதிகாரம் 18வது வசனத்துல முதலாக தன்னுடைய ஊழியத்தை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி எழுதிய சுருளை எடுத்து வாசிச்சு, இந்த வார்த்தை இன்றைக்கு உங்களுடைய காதுகளில் நிறைவேறு என்று சொல்லுகிறார். அதுல சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நீங்க வாசிங்க. லூக்கா 4வது அதிகாரம் 18வது வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி சரி, என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், நல்லா கவனிங்க, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. ரைட், இது போதும். இப்ப என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியம் என்ன என்றதை சொல்லிட்டார். இப்ப யோவான் 3:30 சொன்னது போல, நான் சிறுகவும் அவர் பெருகவும் சொல்லி, நான் மணவாளனுடைய தோழன், அவர் தான் மணவாளன், என்னுடைய சீசர்கள் அவர்களை பின்பற்றி போகட்டும், பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல வந்திருக்கிறாரு, அவர் தான் உண்மையான மெய்யான தேவகுமாரன், நான் அவருக்கு முன்பாக வழியை ஆயத்தப்படுத்த வந்தேன், அவருக்கு வழியை நான் ஆயத்தப்படுத்திட்டேன், இனி அவர் வரப்போறாரு, மணவாளன் உடையவரே எல்லாருக்கும் பொறுத்தான், அவர் தான் சரி, என்னுடைய சீஷர்கள் அவரை பின்பற்றி போங்கன்னு எல்லாம் சொல்லி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு. இப்ப என்ன நடக்குது, இப்பதான் நம்ம மார்க் 6வது அதிகாரத்துல வாசிச்சது போல என்ன நடக்குது, இங்க யோவான் ஸ்நானகனை சிறையில பிடித்து வைக்கிறாங்க. மத்தேயு 11வது அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு 11வது அதிகாரம் 1வது வசனம். சீஷர்களுக்கும் அவர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவ்விடம் விட்டு போனார். அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு, என்ன நல்ல கவனிங்க, கிறிஸ்துவினுடைய கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து வருகிறவர் நீர்தானா, என்ன, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா? என்ன ஆச்சு, நல்லா கவனிங்க. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, இவர்தான் மெய்யான தேவகுமாரன், இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர், ஆண்டவர் என்னிடம் சொல்லி இருக்கிறாரு, நீ ஞானஸ்தானம் கொடுக்கும் போது யார் மேல பரிசுத்த ஆவியானவர் புறாவடிவுல மேல வந்து தங்குறாரோ அவர்தான் உண்மையான தேவகுமாரன், அவர்தான் நமக்கு ரட்சிப்பை கொடுக்க போறாரு, நீ கிறிஸ்துவான்னு சொன்ன, நான் கிறிஸ்து இல்ல, இவர்தான் கிறிஸ்து, அதற்கு நானே சாட்சி, நான் தான் ஞானஸ்தானம் கொடுத்தேன், நான் பார்த்தேன் பரிசுத்த ஆவியானவர் வருவத, என்னுடைய சீஷர்கள் கேட்கும்போது இவர்தான் உண்மையான தேவ ஆட்டுக்குட்டியானவர், இவரை பின்பற்றி செல்லுங்கள், இவர்தான் மணவாளன், இவர் பெருகணும் நான் சிறுகணும், இதெல்லாம் சொன்ன யோவான் ஸ்நானகன் இப்ப சிறைச்சாலையில் இருக்கும்போது என்ன கேட்கிறாரு, நீங்க தான் ஆண்டவரா இல்ல இன்னொரு ஆள் வர்றாரா? நமக்கு நிறைய நேரம் இப்படிதான் வரும். எப்படி, நம்ம ஆண்டவரை பத்தி அறிஞ்சு கொண்டோம், ஆண்டவரை பத்தி தெரிந்து கொண்டோம்,
ஆண்டவரை பற்றி ஆண்டவருடைய அன்பை ருசித்தோம், ஆண்டவருடைய காரியங்களை குறித்து பார்த்தோம். சில வேளைகள்ல நமக்கு ஆண்டவர் செய்யக்கூடிய ஒரு உன்னதமான அற்புதமான காரியங்களை பார்த்துட்டோம், அவருடைய அன்பை ருசித்து பார்த்துட்டோம், அவர் செய்த அற்புதங்களை ருசித்து பார்த்துட்டோம். ஆனா ஒரு நேரத்துல ஒரு காலகட்டத்துல நம்ம ஒரு தடையல்ல வரும்போது என்ன தோணும்? ஆண்டவரே நீங்க தானா? யோவான் ஸ்நானகனுக்கு வந்தது. நன்றாக சிந்திச்சு பாருங்க. எவ்வளவு, அதனாலதான் நான் எல்லா காரியத்தையும் உங்களுக்கு வாசிச்சு காட்டிட்டு நான் உங்களுக்கு இந்த காரியத்தை குறித்து சொல்றேன். வனாந்தரத்துல வெட்டுக்கிளியும் தேனையும் குறித்துக்கொண்டு யாரை குறித்தும் பயப்படாம அவ்வளவு பிரசங்கம் பண்ண, மனம் திரும்பி நீ பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லி அவ்வளவு பிரசங்கம் பண்ணது. வழியை ஆயத்தப்படுத்த வந்தேன், ஆண்டவருக்காய் ஒரு வழியை ஆயத்தப்படுத்த வந்திருக்கிறேன், ஒரு மெய்யான தேவகுமாரனுக்காய் நான் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நான் வாழுகிறேன்னு சொல்லி வாழ்ந்து அவரை குறித்து சாட்சி சொல்லி அவர் மேல் வந்து பரிசுத்த ஆவியானவர் இறங்குவதை நான் கண்டேன் என்று சாட்சி சொன்ன அந்த யோவான் ஸ்நானகன் இப்ப சிறை காவல்ல இருக்கும்போது தன்னுடைய 2 சீசர்களை கூப்பிட்டு எது என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூப்பிட்டு என்ன கேட்கிறான்? நீங்க தானா அல்லது இன்னொருத்தர் வரப்போறாரா? என்ன ஆச்சு? லூக்கா 4வது அதிகாரம் 18வது வசனத்துல வாசிச்சது போல சிறையில் இருக்கிறவர்களுக்கு என்ன கொடுக்க போறாரு? விடுதலையை கொடுக்க போறாரு. ஆனா இப்ப என் கசின் பிரதர் எங்க இருக்கிறாரு? சிறைச்சாலையில இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வெளியே பண்ணல. ஏன்? ஒருவேளை கசின்ஸுக்குள்ள பிரச்சனை இருந்துச்சோ? டேய், நீ 2 பேர் விளையாடும் போது நீ என் பம்பரத்தை எடுத்துட்ட, இல்ல என் கிட்டி புல்ல எடுத்துட்ட, இல்ல நீ என்ன இன்சல்ட் பண்ணிட்ட, இப்படி ஏதாவது இருந்திருக்குமா? யோசிச்சு பாருங்க. ஐயா, என் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், குருடர்களுக்கு பார்வையும் செவிடர்களுக்கு இதையும் ஊனமானவர்களுக்கு குணப்படுத்தவும் சிறைச்சாலையில் இருக்கவங்களை விடுதலை பண்ற, சிறையில விடுதலை பண்றதுக்கு தான் என்னை அனுப்பிச்சிருக்காருன்னு சொல்றான். ஆனா என்னுடைய கசின் உள்ளுக்குள்ள இருக்கிறாரே, என்னை ஏன் விடுதலை பண்ணல? நான் சிறையிருப்புல இருக்கிறேன். ஏன் சிறையிருப்புல இருந்து ஏன் ஆண்டவரே எனக்கு விடுதலை இல்ல? நீங்க உண்மையிலே ஆண்டவர் தானா இல்ல வேறொரு ஆண்டவரை நாங்க பார்க்கணுமா? யோவான் ஸ்நானகனுடைய கேள்வியை பாருங்க. தன்னுடைய 2 சீஷர்களை அனுப்பிச்சு நீ போய் அந்த ஆண்டவரை பார்த்து கேளு. நீங்க நல்லா கவனமா பைபிள் வாசிங்க. முந்தின வசனத்துல என்ன சொல்லுது? அவன் வெளியே நடக்கிற காரியங்களை கேள்விப்பட்டு தன்னுடைய 2 சீஷர்களை அனுப்புறான். 2 சீஷர் வந்து கேட்கணும். என்ன கேட்கணும்? ஐயா, எங்க தலைவர் கேட்டாரு, வட்டம் மாவட்டம் அப்படிங்கிற மாதிரி நாங்க அங்க இருந்து வர்றோம், யோவான் ஸ்நானகன்ட்ட இருந்து வர்றோம், என்ன கேட்டு வர சொன்னாரு? நீங்க தான் கிறிஸ்துவா இல்ல இன்னொருத்தர் வரப்போறாரா? எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. யோவான் ஸ்நானனுக்கு அந்த ஒரு பெரிய தடுமாற்றம் உண்டானது. நம்ம வாழ்க்கையிலையும் சில வேளைகள்ல நம்ம போகக்கூடிய ஒரு சிறையிருப்புல ஆண்டவருக்கான நம்ம எதிர்பார்க்கிற விடுதலையோ நம்ம எதிர்பார்க்கிற பதிலா வராத போது நமக்கும் இதே தடுமாற்றம் வரும். சில வேளைகள்ல உண்மையிலே ஆண்டவரே நீங்க இருக்கிறீங்களா இல்லையா? God, are you there or not? Is there a God? Am I worshiping the real true living God, or am I doing something, or am I being deceived into something? நான் ஏதோ ஒரு வகையில வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு நானும் வந்து சபைக்கு போயிட்டு இருக்கேனா? இல்ல உண்மையிலே நீங்க வந்து என்னுடைய பாரங்களையும் என்னுடைய காயங்களையும் என்னுடைய கட்டுகளையும் என்னுடைய இருதயத்தின் வாஞ்சைகளையும் என்னுடைய ஏக்கங்களையும் என்னுடைய கண்ணீரைகளை கண்டு ஆண்டவரே பதில் கொடுக்கிற தெய்வம் நீங்களா இல்லையா என்கிற ஒரு தடுமாற்றம் எல்லாருக்கும் உண்டாகும் ஒரு காலகட்டத்துல. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து தடைகளுக்கு மத்தியில வாழக்கூடிய மக்கள், நம்ம எல்லாருமே கட்டுகளுக்கு மத்தியிலையும் பாடுகளுக்கு மத்தியிலையும் போகக்கூடியவங்க. அப்படி வரும்போது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். முதலாவது என்ன சொல்றாரு? நீ வெளியே பாரு. ஒரு சிறையிருப்புல வரும்போது, ஒரு கட்டுக்குள்ள வரும்போது நிறைய வேலைகள்ல நீங்க உங்களை தவிர்த்து வெளியே பார்க்கிறதே கிடையாது. You always look down upon you, or you will always look inside of you.
ஐயோ எனக்கே இப்படி நடக்குது, எனக்கே இப்படி நடக்குது, என்னை எப்பயுமே யாருமே புரிஞ்சுக்கிறது இல்ல, எனக்கு இந்த மாதிரி பண்றாங்க, எனக்கு அந்த மாதிரி இது என்னன்னா உங்களை சுற்றி ஒரு பிட்டி பார்ட்டி நடத்துறது. நீங்க உங்களுக்கே சுத்தி உங்களை சுத்தி நீங்க என்னன்னா உள்ளுக்குள்ளே பாக்குறது. நான் சிறையிருப்புல இருக்கிறேன், நான் சிறைக்குள்ள இருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே தெரியல. யோவான் ஸ்நானகன் சிறைக்குள்ள இருக்கிறான், அவனுக்கு ஒண்ணு தகவல் தெரியல. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ போய் இங்க வெளியே நடக்கிறத பார், தேவன் செய்கிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார், இது என்ன நடக்குது என்பதை போய் பார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்கிறதையும் சொல்றாரு பாருங்க. குருடர் பார்வையிடுகிறார்கள், குருடர் பார்வையிடுகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், சப்பானியர் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது, தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறார். நீ போய் பாரு, நீ போய் சொல்லு, என்ன வெளியே பார். இப்ப உங்களுக்குள்ள நீங்க எந்த சிறையிருப்புல இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையில இருந்தாலும் சரி, கேன் யூ see outside? உங்களால தேவன் என்ன செய்கிறார், அவர் செய்யக்கூடிய பெரிய காரியங்களை, அவர் செய்யக்கூடிய அற்புதங்களை, அவர் செய்யக்கூடிய அதிசயங்களை உங்களால காண முடிகிறதா? இல்ல நீங்க உங்களை சுத்தியே தான் பாக்குறீங்களா? இந்த நிறைய முறைகள்ல இந்த பிரச்சனைகள்ல வரும்போது அந்த பிரச்சனையை பத்தி யோசிச்சு 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 நம்ம இந்த குரங்கு கையில கிடைச்ச புண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சொரிஞ்சு 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 அதை பெருசாக்கி கடைசியில கொண்டு போய் உங்களை சீரியஸா ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு எமோஷனலாவும் அதையே சொரிஞ்சு சொரிஞ்சு நம்ம செய்யறோமா? பாருங்க, யோசிச்சு பாருங்க. இல்ல are you seeing what God has done? ஆண்டவர் தெளிவா சொல்றாரே, எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு முன்னாடி சொல்லும் போது உங்கள்கிட்ட உங்களுடைய மேண்டேட்டே திரும்ப கொடுத்த அதே யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள் ஆண்டவரே கோவிச்சுக்காதீங்க, நீங்க தானா இல்ல வேற ஆளான்னு சொல்லும் போது எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். அடுத்து எல்லாருக்கும் சேர்த்து ஒரு வசனம் சொல்றாரு. யோவான் ஸ்நானகனுக்கு மாத்திரம் இல்ல, இது உங்களுக்கும் எனக்கும் 2000 வருஷம் கழிச்சு பொருந்தக்கூடிய ஒரு வசனம். அடுத்த வசனம் வாசிங்க. என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ, என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். அவன் பாக்கியவான் என்றார். அதுல என்னன்னா எவனோன்னு இருக்கு, யோவானோன்னு இல்ல. ஹலோ, நல்லா பைபிள் வாசிங்க, நிறுத்தி நிதானமா வாசிக்க பழகுங்க. என் நிமித்தம் இடரல் அடையாது இருக்கிற யோவானும் சொல்லல, எவனோ. அது நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம், யாராக வேண்டாலும் இருக்கலாம். ஆண்டவர்னால நீங்க இடரல் அடையாதபடி இருக்கும்போது நீங்க என்ன பண்ண முடியும்? நீங்க பாக்கியவானா இருப்பீங்க. யோவான் ஸ்நானகன் சிறைச்சாலையிலிருந்து விடுதலை பண்ணல ஆண்டவர். யோவான் ஸ்நானகனுக்கு வருத்தம். அவர் மேசியாவாக இருந்தால் சிறையில் இருப்பவர்களுக்கு விடுதலை கொடுக்கணும்னு சொன்னாரு. ஆனா விடுதலை கொடுக்கலையே, நான் சிறைச்சாலையில பாடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே, அப்ப இவரா இல்லையா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு காரியம். இன்றைக்கு நீங்க உங்களுடைய சிறையிருப்புல எந்த ஒரு சிறையிருப்பா இருந்தாலும் அந்த சிறையிருப்புல இருக்கும்போது நீங்க பாருங்க, உங்களுக்கு நீங்க இடரல் அடையறீங்களா? ஆண்டவரை குறிச்சு இடரல் அடையறீங்களா? இடரல் அடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. நம்ம எப்பவுமே இடரல் அடைந்து விடவே கூடாது. ஏன்னா இடரல் அடைந்தோம்னா நம்மளுடைய கண்கள் ஆண்டவரை விட்டுட்டு வேறதை பார்க்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஈஸியா தவறிடுவோம். ரொம்ப மிக முக்கியமான காரியம். அவங்க போன உடனே அந்த அடுத்த வசனம் வாசிங்க. அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்தரத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ? அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள் அரசர் மாளிகைகளில் இருக்கிறார்கள். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மையுள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்த வசனம். அது எப்படி எனில் இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஒரு அருமையான ஒரு சாட்சி கொடுக்கிறார் பாருங்க ஆண்டவர்.
ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் இதுவரைக்கும் பிறந்த ஒரு பிள்ளைங்கள்ல ஒரு ஒரு மனுஷன்ல யோவான் ஸ்நானகனை போல ஒருத்தன் இல்லைன்னு அவ்வளவு பெரிய ஒரு பட்டத்தை கொடுக்கிறார். நல்ல கவனிங்க. ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை காட்டிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை. என்ன ஒரு அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. அதாவது நமக்கு என்னன்னா, ஆண்டவர் முன்பாக ஆண்டவர்கிட்ட வாங்குற பட்டத்தை குறித்து நம்ம ஒரு பெருமையா பார்க்கணும். ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கிறார், ஆண்டவர் நம்மளை எந்த அளவுக்கு பார்க்கிறாருங்கிறதா ரொம்ப முக்கியம். ஏன்னா யோவான் ஸ்நானகன் தன்னை மறந்து தன்னுடைய சூழ்நிலையில பார்த்து ஆண்டவரை மறந்து ஆண்டவரே நீங்களான்னு கேட்கிறான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ என்னமத்த இடரல் அடையாது மாத்திரம் இல்ல, ஐயா உன்னை போல ஒரு ஸ்திரீகளில் பிறந்தவர்களிடத்தில் ஒருவனுமே இல்லை என்று சொல்லக்கூடியதாய் ஆண்டவர் அவ்வளவு அருமையான ஒரு பட்டத்தை கொடுத்து அவனை குறிச்சு சொல்றாரு. பாருங்க அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க, 11வது வசனத்தை. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் ஒருவனும் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். அதாவது என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, உன்னை போல யோவான் ஸ்நானகனை போல ஸ்திரீகளில் பிறந்தவரிடத்தில் பெரியவன் யாருமே இல்லை. அப்போ ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நியமனம் வச்சிருக்கிறார், யாருக்கு என்ன செய்யணும்னு சொல்லி. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய காரியங்கள்ல, நம்ம போகக்கூடிய ஒரு காரியங்கள்ல, நம்ம போகக்கூடிய ஒரு சிறையிருப்புல எதுலையும் நம்மை இடரல் அடையாதபடிக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ளக்கூடிய மக்களா நம்ம இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம், ஆண்டவர் தானா இல்லையான்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவோம். ஆனா இதே ஆண்டவர் யோவான் ஸ்நானகன் இறந்து போனான்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் அவர் தனித்து போய் அங்க உட்கார்ந்து அவர் ஜெபிக்கக்கூடிய காரியத்தை நீங்க 14வது அதிகாரத்துல, மத்தேயு 14வது அதிகாரத்துல பார்க்க முடியும். ஆண்டவருக்கு அந்த மாதிரி தகவல் வந்த உடனே அவர் தனித்து போய் 13வது வசனம் வாசிங்க, 12வது 13வது வசனம் வாசிங்க. மத்தேயு 14ல சீஷர்கள் உடலை எடுத்து அடக்கம் பண்ணி பின்பு போய் அந்த சங்கதியை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்திரமான ஓர் இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களில் இருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். வனாந்திரமா இருக்க ஒரு இடத்திற்கு தனித்து போய் இருந்தார். ஏன்? அவருக்கு தெரியும் யோவான் ஸ்நானகன் என்ன மாதிரி ஒரு சாவு சாக போறான், அது எப்படி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை கொடுக்க போகுது. இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறையிருப்புல நம்ம எப்படி இது பண்ண முடியும்? நம்மளுடைய ரெப்புடேஷன் எதை வச்சிருக்கிறது? நீங்க எதை குறிச்சு உங்களுடைய ரெப்புடேஷன் வச்சிருக்கிறீங்க? நீங்க மற்றவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ரெப்புடேஷனை வச்சு வாழ்றீங்களா, இல்ல ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியங்களை வச்சு பார்க்குறீங்களா? வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3வது அதிகாரத்துல சார்தி சபைக்கு எழுதும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, யூ ஹாவ் a reputation. என்ன அந்த சபைக்கு எழுதும் போது என்ன, 1வது வசனம் வாசிங்க தமிழ்ல. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். வெளியே என்ன ரெப்புடேஷன், பேர் என்ன, அவர் உயிர் உள்ளவர், ஆனா உள்ளுக்குள்ள சபை என்ன, செத்து இருக்கு. இப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு ரெப்புடேஷன் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே ஒரு ரெப்புடேஷன், வெளியே ஒரு ரெப்புடேஷன் வச்சிருக்கோம். இவங்க இந்த மாதிரி, அவங்களா அந்த மாதிரி, அண்ணனா இந்த மாதிரி, அக்காவா இந்த மாதிரி, தங்கச்சியா இந்த மாதிரி, தம்பியா இந்த மாதிரி, அப்பாவா இந்த மாதிரி, அம்மாவா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடியதா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரெப்புடேஷன் வச்சிருக்கிறோம். அந்த ரெப்புடேஷன், அந்த ஒரு பேருக்காக, ஒரு மோல்டுக்காக நம்ம வாழ்றோம். ஆனா நம்ம உண்மையா வாழ வேண்டும் என்றால் இந்த தடைகளை மீறி தேவன் என்ன செய்கிறார்? இந்த தடைகளை மீறி, நம்மளுடைய சிறையிருப்பை மீறி, நம்ம இருக்கக்கூடிய ஒரு சிறையிருப்பை மீறி நம்ம இடரல் அடையாதபடிக்கு நம்ம தேவனை பார்க்கக்கூடிய மக்களாய், தேவன் என்னை ஒரு நோக்கத்திற்காய் அழைத்திருக்கிறார் என்று பார்க்கக்கூடிய மக்களா பார்க்கும்போது
நம்ம தேவன்கிட்ட எடுக்கக்கூடிய ஒரு பெயர் என்னவா இருக்கும்? இவன் என்னுடைய நேசகுமாரன், என்னுடைய நேசகுமாரத்தின்னு சொல்ல முடியும். இல்லையா, நீங்க வெளிய ஒரு பெயர் வச்சிருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள செத்தவனா வாழ முடியும். அப்போ உங்களுக்கு இன்னைக்கு எது இடறலா இருக்கிறது? இடறல் அடையும் போது என்ன நடக்கும்? நம்ம ஆண்டவர குறிச்சு கேள்வி கேட்க ஆரம்பிச்சுருவோம். நீங்க தான் கிறிஸ்துவா? யாரு கேட்டா? யோவான் ஸ்நானன். அவரை கண்டு ஞானஸ்தானம் கொடுத்து, பரிசுத்தாவியை பார்த்து, அவர் மேல் சாட்சி சொன்ன அந்த யோவான் ஸ்நானகனுக்கே அப்படி ஒரு இடறல் என்றால், உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு வரும்? அப்ப நம்ம எப்படி அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும்? ரோமர் 8:28 ரொம்ப தெளிவா சொல்லுது. என்ன? சகலமும் நன்மைக்கு ஏதுவாக ஆண்டவர் செய்வார். அப்ப நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அது ஒரு சிறையிருப்பா இருக்கட்டும், இல்ல ஒரு ஆண்டவர் செய்யக்கூடிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கட்டும், இல்ல நம்ம போகக்கூடிய ஒரு கஷ்டமான சூழ்நிலையா இருக்கட்டும், அதை எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றி, அது தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாய் விளங்கும்படி தேவன் காரியங்களை செய்வார். அப்ப நம்ம என்னன்னா, காரியங்களை குறித்து இடறல் அடையாதபடி, ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், ஆண்டவர் என்னை அபிஷேகித்திருக்கிறார், நான் அழைக்கப்பட்ட நோக்கத்தை அறிந்திருக்கிறேன். அந்த நோக்கத்தையும் அந்த இலக்கையும் நோக்கி ஆண்டவரை என் கண்களுக்கு முன்பாக வைத்துக்கொண்டு நான் ஓடுகிறேன் என்று ஓடும்போது, நீங்க எந்த ஒரு இடரலும் அடையாதபடி, நீங்க ஜெபிக்கும் போதும், நீங்க என்ன ஜெபத்தை பண்ணாலும், ஆண்டவர் கேட்கிறாரோ கேட்கலையோ, இல்ல இவர்தான் ஆண்டவரா அப்படின்னு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியங்களை விட்டுவிட்டு, நீங்க ஆண்டவரோடு இருந்து, ஆண்டவர் உங்களை பாக்கியவான் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டத்துக்குள்ள போக முடியும். ஏன்னா, நீங்க உங்களுடைய நிந்தைக்குள்ளேயே, உங்களுடைய கஷ்டத்துக்குள்ளேயே இருந்தீங்கன்னா, நீங்க உங்கள சுத்தி தான் பார்ப்பீங்களே ஒழிய, வெளிய ஆண்டவர் செய்கிற பெரிய காரியங்கள பார்க்க தவறி விடுவீங்க. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு உங்களுடைய சிறையிருப்புல என்னத்த பார்க்குறீங்க? எத குறிச்சு நீங்க இடறல் அடையறீங்க? அப்படி இடறல் அடையக்கூடிய மக்களா இருந்தா, அத மீறி தேவன் செய்ற காரியத்த பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, பாரு, வெளிய பாரு, போய் பாரு. நீ கேள்விப்படுறது, பார்க்கிறத போய் அவன்ட்ட சொல்லு. இன்றைக்கு நீங்க வெளிய பார்க்கிறீங்களா? ஆண்டவர் என்ன செய்கிறார்? அது எப்படி செய்கிறார்? எந்த வகையில ஆண்டவர் காரியங்களை செய்கிறார் என்பதை குறித்து பார்க்கிறீங்களா? அதை செஞ்சீங்கன்னா, அதை பார்க்கும்போது நீங்க ஆண்டவர் நிமித்தம் இடறல் அடையாதபடி ஆண்டவருக்காய் வாழக்கூடிய சந்ததியாய் வாழுவீங்க. இல்லைன்னா ஆண்டவரே கேள்வி கேட்கிற சந்ததியா மாறிடுவோம். யோவான் ஸ்நானகனுக்கே அந்த நிலைமை என்றால் நமக்கு கண்டிப்பா வரும். அப்ப நம்ம அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு நம்மை நாமே